Hello aspirants, welcome to Mock to Officer YouTube channel and this is Arun. இன்னைய செஷனில் நம்ம வந்து டெய்லி 10 அதாவது 12ஆம் தேதியோட எடிட்டோரியலோட ஒரு இம்பார்ட்டண்டான 10 வேர்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளோட யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஸான ஒரு சீரிஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் வீக் போயிட்டு இருக்கு அண்ட் தென் இது வந்து கன்டினியூ ஆகும். ஸோ திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் டெய்லியுமே நாங்கள் இந்த வீடியோ ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து டெய்லியும் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் இந்த பிளேலிஸ்ட்டை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இந்த பிளேலிஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருக்குமா அப்படின்னு பார்த்தா, ஸோ ஃபவுண்டேஷனல் ரீசனிங் பேங்க் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ பேங்க் எக்ஸாமோட ஃபவுண்டேஷனல் கோர்ஸை கம்ப்ளீட்டாக நம்மளோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஸோ எல்லா டாப்பிக்குமே இப்போதைக்கு கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபியூச்சரில் அடுத்தடுத்த பிளான்ஸ் இருக்குது. ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு அப்லோட் ஆயிரும் நம்ம யூடியூப் சேனலில். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையை பிடிச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ உங்களோட லைக் அண்ட் கமெண்ட்ஸை வந்து தெரிவிங்க. ஓகேவா? ஸோ உங்களோட சஜஷன் தான் எங்களை வந்து அடுத்த லெவலுக்கு எங்களை வந்து புஷ் பண்ணும். ஸோ இந்த வெக்காப் சீரீஸ்மே ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து எங்கள்கிட்ட கேட்டதால் நாங்கள் வந்து இதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி நாங்கள் ஃபுல்லாக பிளேலிஸ்ட் கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த மாதிரி உங்களோட சஜஷன் எதாக இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ எங்களால் முடியுது அப்படின்னா நாங்கள் அதுக்கும் ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவோம். சரியா? சரி, ஸோ இன்னி நாளோட வேர்டு வந்து ப்ரோஜெனேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ப்ரோஜெனேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபவுண்டர். ஸோ ஒரு விஷயத்தை வந்து ஃபவுண்ட் பண்ணுறவங்கள தான் நம்ம வந்து ப்ரோஜெனேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து ஃபேஸ்புக்கோட ஃபவுண்டர் கொடுத்துருக்கேன். ஸோ இவர் தான் ஃபேஸ்புக்கோட ஃபவுண்டர் கேட்டா. ஸோ ஃபேஸ்புக்கோட ஃபவுண்டர் இவர் தான். ஸோ இவர் வந்து நான் வந்து ப்ரோஜெனேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் வந்து ஆண்டனிம் வந்து ஃபாலோவர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து தமிழ் அர்த்தம் வந்து முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை வந்து ப்ரூக் அப்படின்றது பொறுமையாக இருக்கிறது. ஸோ நம்ம வந்து இப்போ எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கோம். நம்ம வந்து நம்ம வீட்லேயும் சரி நம்மளோட ரிலேட்டிவ்ஸும் சரி எப்போ வேலைக்கு போகிறோம் அப்படின்ற விஷயங்கள் ஒரு நெகட்டிவ் எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து டாலரேட் பண்ணி தான் நம்ம அந்த எக்ஸாமோ இல்லை நம்மளுக்குன்னு ஒரு கோல் இருக்கும். ஸோ அந்த கோலை வந்து நம்மளால் அடைய முடியும். சரியா? ஸோ ப்ரூக்குன்றது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து வேர்ப், அது வந்து சினானிம் வந்து டாலரேட் அண்ட் ஆன்டனிம் வந்து ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை வந்து கண்டெம்ட் அப்படின்றது அவமதிப்பு. நீ சொல்கிறத வந்து நான் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஒருத்தவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து அவங்களுக்கு ரெஸ்பெக்டே கொடுக்கல, அவங்க பேசுறத வந்து நம்ம காது கொடுத்து கேட்கல அப்படின்னா அதை வந்து கண்டெம்ட் சொல்லலாம். ஸோ அவங்க பேசுறது வந்து நம்மளுக்கு ஒன்று புரியாமல் இருக்கலாம், அப்படி இல்லைனா அவங்க பேசுகிற விஷயம் வந்து நம்மளோட கருத்துக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் வரும். ஸோ அதை வந்து நம்ம கண்டெம்ட் அப்படின்றோம். இது வந்து எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா நவுனில் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை அப்ஷாட் அப்படின்றது விளைவு, ரிசல்ட். ஸோ ஒரு விஷயம் நம்ம பண்ணுறதால அதோட ரிசல்ட் என்ன, அதோட அப்ஷாட் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நவுன். ஓகேவா? இதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நவுன் அண்ட் இதோட சினானிம் வந்து ரிசல்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்ஷாட்ன்றது ஒரு விஷயம் செய்கிறதால நம்மளுக்கு ஏற்படுற ரிசல்ட் தான், முடிவை தான் நம்ம வந்து அப்ஷாட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை வந்து ப்ராக்சிமிட்டி அப்படின்றது ரொம்ப கிட்ட இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ப்ராக்சிமிட்டி அப்படின்றது எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வருது அப்படின்னா நவுனில் வருது. ஸோ இந்த வார்த்தை இந்த சீனை பார்த்தா தெரியும். ஸோ இன்னும் 2 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ கிட்ட நெருங்கி வந்துட்டே இருக்கு, அவங்களோட டெஸ்டினேஷன் வந்து கிட்ட நெருங்கிட்டு வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீனில் சொல்லிட்டு வருவாங்க. ஸோ அதனால தான் நான் அந்த இமேஜ் எடுத்து வந்து இதில் போட்டேன். ஸோ ப்ராக்சிமிட்டி அப்படின்றது சினானிம் வந்து நியர்னஸ் அண்ட் ஆண்டனிம் வந்து ஃபேர்னஸ். ஸோ தொலைவில் இருக்கிறத வந்து நம்ம வந்து ஆண்டனிம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரியா? நெக்ஸ்ட் வார்த்தை வந்து தவாட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தவாட் அப்படின்றது டிஃபீட், ஒருத்தவங்களை வந்து தோக்கடிக்கிறது, இல்லாத ஒரு இடத்த வந்து நாசம் செய்யறது, அதை வந்து நம்ம வந்து தவாட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ஆண்டனிம் வந்து சப்போர்ட். இதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னா வேர்ப்ல வரும். இது வந்து தவாட் அண்ட் அப்படின்றது வேர்ப்ல வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை வந்து ஸ்லேக் ஆஃப் அப்படின்றது கிரிட்டிசைஸ் பண்ணி நம்ம வந்து ஒருத்தவங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறோம். சரியா? இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். அதை வந்து அந்த கிரிட்டிசைஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. பட் கிரிட்டிசைஸ்ன்றது கரெக்டான ஒரு லாஜிக்கில் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஒருத்தவங்க ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம வந்து அதை கரெக்டான லாஜிக் வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிரிட்டிசைஸை அவங்க ஏற்றுக்கணும். கரெக்டாக? ஸோ கிரிட்டிசைஸ்ன்றதை அவங்க ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இல்லை நான் அதாவது சரி, ஓகே, நம்ம அந்த கான்செப்ட் போக தேவையில்ல. ஸோ ஸ்லேக் ஆஃப் அப்படின்றது கிரிட்டிசைஸ், ஒருத்தவங்க பண்ணுற விஷயத்த வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது தான் நம்ம வந்து ஸ்லேக் ஆஃப்னு சொல்லுவோம். ஸோ இதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது வேர்பில் வரும். இதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து வேர்பில் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை வந்து இல் அட்வைஸ்ட் அப்படின்றது தவறான ஆலோசனை. ஸோ நம்மளுக்கு அந்த வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது. ஸோ இல் அப்படின்னா தவறான அட்வைஸ். ஓகேவா? அன்வைஸ், சினானிம் வந்து அன்வைஸ். இது வந்து எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கீழே வருதுன்னா அட்ஜெக்டிவ்ல கீழே வருது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை வந்து எக்ஸாக்டிடியூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாக்டிடியூட் அப்படின்றது துல்லியமாக. ஸோ துல்லியமாக இப்போ வந்து இந்த அம்பு எய்கிறாங்க அப்படின்னா ஸோ துல்லியமாக அந்த சென்டரில் தான் போய் அடிக்கணும். ஸோ ப்ரிசிஷன் அப்படின்றது அதோட சினானிம். ஸோ எக்ஸாக்டிடியூட் அப்படின்றதோட சினானிம்
வந்து ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இது வந்து எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா நவுன் கீழே வருது. இது வந்து நவுன் கீழே வருது. இதோட ஆன்டினிம் வந்து இன்னக்யூரஸியா. ஸோ ப்ரிசிஷன் துல்லியமாக ஒரு விஷயத்தை நம்ம செய்யறதுக்கும் இன்னக்யூரஸியா செய்யணும் அப்படின்றது அதோட ஆன்டினிமா இருக்கும். ஓகேவா? ஸோ கிளியரா? நெக்ஸ்ட் டெலிஜென்ட் அப்படின்றது ஹார்ட் ஒர்க்கிங், விடாமுயற்சி. டெலிஜென்ட் அப்படின்றது ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்வாங்க. இதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து அட்ஜெக்டிவ்ல வரும். நெக்ஸ்ட் வந்து ஆன்டினிம் வந்து லேசினஸ். ஸோ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், லேசி பர்சன் அப்படின்றது ஆன்டினிமா இருக்கும். ஓகேவா? ஸோ நீ 10 வார்த்தை வந்து கடகடன்னு முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த சீரீஸ்ன்றது நம்ம அந்த ஒரு 2 நிமிஷத்தில் 3 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் அதுக்குள்ள தான் நம்ம கொடுப்போம். ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 10 வார்த்தையை நான் கொடுத்துருக்க இமேஜை வச்சு நீங்கள் மைண்டில் நிறுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸாம் டைமில் வந்து இப்போ எக்ஸாமில் அந்த வார்த்தையை வருது, இங்கிலீஷ் செக்ஷனில் வந்து அந்த வார்த்தை வருது அப்படின்னா உங்களுக்கு அந்த இமேஜ் தான் உங்களுக்கு ரெப்ரசென்ட் ஆகும். கரெக்டாக அந்த இமேஜ் தான் உங்களுக்கு ரெப்ரசென்ட் ஆகும். அதனால நம்மளோட சீரீஸை விடாமல் பார்த்துட்டே வாங்க. ஸோ டெய்லியுமே திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் டெய்லியுமே உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். அதே மாதிரி அந்த வீக்கோட கம்ப்ளீட் பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிவிடுவோம். எப்போ அப்லோட் பண்ணுவோம்னா எவ்ரி சாட்டர்டே அப்லோட் பண்ணிவிடுவோம். ஸோ இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க, அந்த பிடிஎஃபை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் டேஸில் அடுத்தடுத்த டாபிக் லைக் ரீசனிங், குவான்ஸ், எஸ்எஸ்சியோட குவான்ஸ், ரீசனிங், ஜிஎஸ் எல்லா டாப்பிக்குமே பிளேலிஸ்ட் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாளைக்கு நான் இதே வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ ஆல்.